அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக பிதாவையும் அறிவோம் இந்த காரியத்தின்படி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இந்த பிதாவை குறித்து இந்த நாள் காணலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அனாதி தேவன், உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தே அனாதி தேவன். இந்த அனாதி தேவன் எப்படி வெளிப்பட்டார் என்றால், பிதாவாகிய தேவனாக இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அந்த தேவன் பிதா என்கிற நாமத்தோடு, அதாவது பிதாவாகிய தேவன், அந்த தேவன் அனாதி தேவனா இருந்தாரு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த தேவன் பிதா என்கிற நாமத்தோடு பிதாவாகிய தேவனாக இந்த பூமியை சிருஷ்டித்தார். இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, இப்போ 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை காண்போம். இங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்க 6ஆம் வசனத்துல பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன், அவர் அனாதி தேவன். அவரு பிதா என்கிற நாமத்தோடு பிதாவாகிய தேவனாக இந்த பூமியை சிருஷ்டித்தார். இங்கேதான் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த காரியத்துல இன்னுமாக நம்ம காண்கணும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை குறித்து சாட்சியாக சொல்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, அதே யோவான் 8ஆம் அதிகாரத்துல 41வது வசனம். இயேசு கிறிஸ்துவை அவர்களோடு இயேசு கிறிஸ்து போதிக்கிற வேளையில அவர்கள் சொல்லிற காரியமாக யோவான் 8ஆம் அதிகாரம் 41 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இப்போ அவர்கள் யாரை முன்கொண்டு வருகிறார்கள்? எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன். இன்னுமாக காண்போம் என்றால், அதே இந்த அனாதி தேவன் யார்? அவரை குறித்து பார்த்தீங்கன்னா
நமக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல மாத்திரம்தான் அவரை குறித்து வெளிப்பாடாக வருகிறது. இந்த ஏசாயா 40:28 பார்த்தீங்கன்னா, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இதுல பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த பிதாவான தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அங்க வெளிப்பாடா சொல்லும்போது, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். ஏனென்றால் அந்த பிதாவான தேவன் அவருடைய உள்ளாக இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தோடு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அதே யோவான்ல சொல்றாரு, என்னை காண்கிறவர் என் பிதாவை காண்கிறார். எல்லாமே அவருடைய கிரியைகள். நான் சுயமான எதையும் நான் செய்யல, எல்லாம் என் பிதா. இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நாம் இப்பொழுது நமக்கு அறியப்படுத்ததும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு முழுவதுமாக போதித்தது எல்லாமே சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய காரியமும் எல்லாமே நம் பிதாதான் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு காரியமா வெளிப்படுறது, பரலோகத்தில் சாட்சியாக இருக்கிறாங்கன்னு 5ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சாட்சி இடுகிறார்கள் இல்லையா? யாருக்கு முன்பாக சாட்சி இடுகிறார்கள்? நாம் உலகப்பூர்வமா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தை வாங்கும்போது சாட்சியாக கையெழுத்து போடுவோம். அங்கு நமக்கு மேலாக ஒரு அதிகாரி இருப்பார். அவருக்கு முன்பாக தான் சாட்சி. இங்கே மூவரும் சாட்சி இடுகிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. யாருக்கு முன்பாக? இந்த காரியத்துல நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதுல இன்னமாக ஞானத்தை வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தில் நாம் எல்லோரும் இதற்கு பாத்திரவான்களா தான் இருக்கிறோம். இந்த காரியத்துல நீங்களும் தியானிங்க. இன்னும் அதிகப்படியான வெளிப்பாடுகள் கண்டிப்பாக பரிசுத்தாவின் வெளிப்படுத்துவார். அதற்காக பரிசுத்தாவினுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.